முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது விருதுநகரில் இரவு 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு எதிராக வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வைகை செல்வன் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பெய்து வரும் பருவமழையால் தமிழகத்தில் அகழாய்வு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் கடந்த மாதம் முதல் சிவகங்கை மாவட்டம் கீழடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, தென்காசி மாவட்டம் திருமலாபுரம், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டம் மருங்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் ஆகிய 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் நடக்கின்றன. அப்பணிகளுக்கு உள்ளூர் மக்களை தினக்கூலி அடிப்படையில் தொல்லியல் துறை பயன்படுத்தி வருகிறது. தற்போது பருவமழை பெய்வதால் இந்த இடங்களில் அகழாய்வு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பயணியரின் கோரிக்கையை ஏற்று வாரம் 2 முறை இயங்கும் வகையில் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய ரயிலை ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இந்த புதிய ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் முருகன் மேட்டுப்பாளையத்தில் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதேபோல் 3 பயணியர் ரயில்களின் சேவை நீட்டிப்பையும் அவர் துவங்கி வைத்தார். நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த விதிமுறைகளில் திருத்தம் செய்யும் சட்ட மசோதா உட்பட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 5 மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்தும் விதிமுறைகளில் திருத்தம் செய்து தேவையான நகரங்களை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என தரம் உயர்த்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. நகராட்சி விரிவாக்கம் செய்யப்படும் போது அவற்றுடன் இணைக்கப்படும் ஊராட்சிகளின் சொத்துக்கள், வரி விதிமுறைகள் தொடர்பாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 2ஆம் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இது தவிர சென்னை மாநகர காவல் திருத்த சட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய தலைவர் ஓய்வு உச்சவரம்பை 70 இருந்து 75ஆக உயர்த்தும் திருத்த சட்டம், கழிவுநீர் இணைப்பு பெறுவதை கட்டாயமாக்கும் திருத்த சட்ட மசோதா ஆகியவற்றிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 956 புதிய வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள், திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த கல்வி வளாகம், 25 மாவட்டங்களில் 69 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 441 ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டடங்கள் ஆகியவற்றை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்க இருந்தார். இந்நிலையில் நேற்று காலை இந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோர் வெற்றி பெற்றனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்து பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். விருதுநகர் தேர்தலை எதிர்த்து மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவரும் விருதுநகர் தொகுதி வாக்காளருமான R. சசிகுமார் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான தேதியில் இருந்து 45 நாட்களுக்குள் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், நயினார் நாகேந்திரன், விஜயபிரபாகரன், R. சசிகுமார் ஆகியோர் உயர்நீதிமன்றத்திற்கு நேரில் வந்து வழக்கை தாக்கல் செய்தனர். மக்கள் மீது சுமையை சுமத்தக்கூடாது என்பதால் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் கொலை வழக்கில் கைதானவர்கள் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வில் நிலையான கட்டணம் அதிகரித்திருப்பது சிறு குறுந்தொழில் நிறுவனங்களை நிலைகுலைய செய்துள்ளது. கதவடைப்பு போராட்டம், கருப்பு கொடி போராட்டம், உண்ணாவிரதம், மனித சங்கிலி, கோரிக்கை மனு அளிக்கும் இயக்கம் என 2023ஆம் ஆண்டில் தொடர் போராட்டங்கள் நடத்திய சிறு குறுந்தொழில் கூடங்களை 2024இல் மீண்டும் போராட்ட பாதைக்கு திருப்பியுள்ளது புதிய மின்கட்டண உயர்வு என்று தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீர் பெற தமிழகம் முழுவதும் ஜனநாயக போராட்டங்களை தமிழக அரசே முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்புக் குழு வலியுறுத்தியுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்ட எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையம் மற்றும் நகர வாரியாக ஜூலை 20ஆம் தேதி பகல் 12 மணிக்குள் வெளியிட அத்தேர்வை நடத்திய தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. மேலும் முறைகேடுகளால் நீட் தேர்வு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே மறுதேர்வு நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ரயில் பயணிகள் பாதுகாப்பில் நிலவும் பெரும் குறைபாடுகளுக்கு பிரதமர் மோடியும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச பாஜகவில் உள்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளும் பாஜகவை சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் 100 பேர் சமாஜ்வாதியுடன் கைகோர்த்தால் புதிய ஆட்சி அமைக்கலாம் என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது.